பாப்பா வணக்கம். ஆமா, இன்று இரவு நடத்தக்கூடிய நாடகம் யாதென்றால் ஊரார்கள் விருப்பத்தின்படியாகவே இன்று இரவு நடத்தக்கூடிய நாடகம் கந்தபுராணத்தில் ஒரு பாகமாக விளங்கி வரும்படியான ஆமா பயங்கராசுர சமாரம் என்று ஆமா கால் மணி நேரத்துல வந்தா நிறுத்தி வை. நாடகம் சொல்லியே முடியல. இப்ப என்ன நாடகம் சொன்ன? பயங்கராசுர சமாரம் என்னும் பயங்கராசுரன் சொன்ன. ஆமா, ஏன் நேத்தா 2 சூரன் ஊத்தியா சூத்து கேச்சு பத்தாதா? ஓ, அதனால பயப்படுறியா? இன்னைக்கு ஒருத்தர் விடுறீங்க. அப்ப என்ன நாடகம் தான் வைக்கணும்னு சொல்ற? என்ன கேட்டனா இந்த டிவில பாறாங்க பாரு. என்னது? இந்த மெட்டி ஒலி கேளுங்க. சொல்லு. இந்த மெட்டி ஒலி, இந்த செம்பருத்தி, இந்த பாண்டியன் ஸ்டோர். ஆமாங்க, அந்த மேல வச்சனா ஏதோ பாத்து உட்கார்ந்து கிடக்கலாம். அது கூட வேணாம். இந்த நாகேஸ்வரி வைக்க கூட அதுதான் சொன்னாத்தியா. இந்த கட்டிக்கார பண்ண கொண்டு வரதா ஆட்டோ அம்மா கேக்குறா திருப்பி மறக்கலாம் கேட்டியா? ஆமாயா, இதெல்லாம் இங்க வைக்க நடக்குமா? இல்ல, இதெல்லாம் டிவில ஓடுற நாடகம். டிவில பெரு குத்துனா 3 மரத்தை நட்டு 3 லைட்டை கட்டி சாமி முன்னால நிறுத்தி வைக்கிற நாடகம் இது. இது மெட்டி வை பக்கத்துல மெட்டி வை பாத்து. ஏய், பேக் தூக்கி அங்க வை. நாடகம் சொல்லி முடிச்சு பச்சு வந்தா நிறுத்தி வை. எம்மா கவலைப்படாத.
அடுத்த மாதிரிலாம் சூரன் வந்தா அடிக்க மாட்டான். ஆமா. என்ன? இன்னைக்கு ஒரே சூரன் தான். போய் நீங்க அடிக்க மாட்டாங்க. உங்களால தான் வரான். அவன் கண்டிப்பா பாதிப்பான். கண்ணாத்தியா ஆட்டத்துக்கு வந்தியா வாத்தியார் கேட்டியா? ஏன்டா ஆயினாரு ஆட்டத்துக்கு வந்து அடிப்பீங்களான்னு கேட்டியா நீ? கேட்டியா? கேட்கலையே. பயங்கராசுர சமாரம் என்னும் பயங்கராசுர சம்மாரம் என்ன? ஆமா காந்தசீலன் கவிதாமணி திருக்கல்யாணம். ஓ கல்யாணம் உண்டா? கண்டிப்பா காந்தசீலன் கவிதாமணி திருக்கல்யாணம் உண்டு. காலையில கல்யாணம். ஆமா. கல்யாணத்துல சோறு போடுவீங்களா? கண்டிப்பா 32 பலகாரத்தோடு தடபடலா போடுவது வழக்கம். அதெல்லாம் எனக்கு வேணாம். என்னால தடபடலா சாப்பிட்டு தானே நீங்க கோல் பண்றீங்க. அதெல்லாம் எனக்கு வேணாம். ஏன்பா 32 பலகாரத்தோடு உண்டு. அந்த பலகாரமான எனக்கு எந்த பயமும் வேணாம். என்னதான் வேணும்? கல்யாணத்துல பண்டிகை போடுவீங்களா? பண்டிகை அதெல்லாம் உனக்கு காலைல அவங்க வீட்டுக்கு போனா போடுவாரு. எப்படி காந்தசீலன் கவிதாமணி திருக்கல்யாணம் என்னும் பயங்கராசுர சமாரம் என்னும் பயங்கராசுர சம்மாரம் பாலசுப்ரமணியன் சண்டை. ஆமா பாலசுப்ரமணியம் முருகர் தானே? ஆமாங்க. ஏய் அப்பா முருகன் சொல்லுமா? பயங்கரமா இருக்கு ஒரு நைட்ல. ஏம்பா மரம் ஒன்று கிளைகள் பலவாறு புரியுதா? அத போல நாடகம் ஒன்றுதான் அதுக்குள்ள இருக்கக்கூடிய கதைகள் பலவாறு விட்டு விட்டு எடுக்கிறீங்க. ஆமா சுருக்கமா சொல்ல போனா பயங்கராசுரன் சமாரம். பயங்கராசுர சம்மாரம் தம்பி நாடகம் ஆனாங்க நைட்டு. ஆமா பயங்கராசுர சம்மாரம் ஆனாங்க. இத கொய்ட்டா சொல்றேன். ஆமா திருநூறு போய் சுத்தின்னு வரட்டாவல கிடையாது. என்னது பயங்கராசுர சம்மாரம் என்னும் பாலசுப்ரமணிய சண்டை. பாலசுப்ரமணிய சண்டை காந்தசீலன் கவிதாமணி திருக்கல்யாணம். ஆமா 4 நாடகம் மொத்தம். 4 நாடகம். ஆமா ஒரே நாடகம் தானங்க. 4 நாடகம். இப்பேற்பட்ட நாடகத்தில் குற்றமறை இருக்காது. தவிர ஏதாவது மின் சொல்லாக இருக்கலாம் அல்லது மின் சொல்லாக இருக்கலாம். தங்கள் வீட்டில் ஒரு பிள்ளையாகப்பட்டது தவறு செய்து விட்டால் எப்படி ஈத்து போட்டு ஒதுக்கிறீங்களோ? ஈத்து போட்டு ஒதுக்கிறீங்களா? தப்பு செஞ்சா ஒதுப்பாங்க. வாடா மகனே என்று அணைத்துக் கொள்வார்கள் அவர்களே. புரியுதா? தங்கள் வீட்டில் ஒரு பிள்ளையாகப்பட்டது தவறு செய்து விட்டால் எப்படி சிரித்தவனாக அடிக்காமல் ஆதரிக்கிறீர்களோ தங்கள் பிள்ளை போல் பாதித்து வரைக்கும் ஆதரவு கொடுக்குமாறு கரம் கூப்பிட்டு சிரவணங்கி தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நாடகத்துக்கு கதாபாத்திரமாக மணிநகராபுரி ஆண்டு வரக்கூடிய மாசிலா மன்னன் தற்பாராகிறார். அன்னவரால் மற்ற விஷயம்